வணக்கம், நான் தான் உங்கள் ஜேபி. வெல்கம் டு டாப் 5 கடலூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கத்திமான் டெஸ்ட் சீரிஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் நம்பர் 6க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். क्वेश्चंस குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாப்போம். What should come in place of the question mark in the given series? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? 28, 29, 31, 35, 43. பார்த்தலாமா? 28, 31, 43. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏறிட்டு தான் போகுது. பார்க்கலாமா என்ன கிராஜுவலாக ஏறாங்க? +1, +2, +4, இங்கே என்ன ஆகுது? +8. ஸோ அதாவது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் டபுள் ஆகிறாங்க. அதாவது 1 × 2, 2 × 2 4, 4 × 2 8. அப்போ 8 டபுள் பண்ண என்ன ஆகுவாங்க? 16. அப்போ 43 + 16 means 59. Option B. Okay. Question number 2, syllogism. Some trees are chisels. சில ட்ரீ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா chisels இருக்கு. Some chisels are graphs. சில chisels என்னவா இருக்குன்னா graphs இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சு போச்சு. கன்க்ளூஷன் பார்த்துடலாமா? Some trees are graphs. ட்ரீஸ்க்கும் கிராஃப்ஸ்க்கு ஏதாவது சம்பவம் கணக்கு தெரியுதா? கண்டிப்பா இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. மேபி இது ரெண்டு கலந்துருக்கு சேர்ந்துருக்குன்னு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கு டைரக்டா உங்க கணக்கு சம் தெரியுறாங்களா? இல்ல. ஆல் கிராஃப்ஸ் ஆர் சீசல்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னா, மேல ஆளே இல்லைன்னா கீழே ஆள் இருந்துச்சுனாலே கண்டிப்பா தப்பு தான். ஸோ அப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் தப்பு இல்லையா? நான் சம்மே ரெண்டும் கிடையாதுன்னு சொல்றேன். ஓகேவா? சீசல்ஸ் கிராஃப்ஸும் சீசல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இவனோட சம்மில் இருக்காங்க. பட் ஆல் கிராஸஸ் ஆர் சீஃப்ஸ்ன்னு சொன்னா அது கண்டிப்பா தப்பு தான். ஸோ செகண்ட் ஒன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் neither conclusion 1 nor 2 follows. Again, some fuses are wires. Third question syllogism தான். சில fuses என்னவா இருக்கு அப்படின்னா வயர்ஸா இருக்கு. ஓகேவா? சில fuses என்னவா இருக்கு? வயர்ஸா இருக்கு. சில ஃபியூஸ்கள் கம்பிகள் அப்படி சொல்றாங்க. சில ஃபியூஸ்கள் என்ன சொல்றாங்க? கம்பிகள். நெக்ஸ்ட், some wires are fuses. ஓகேவா? some wires are no wires are பேட்டரி. எந்த ஒயருமே என்ன கிடையாது சொல்றாங்க? பேட்டரிஸ் கிடையாது. ஓகேவா? எந்த ஒயருமே பேட்டரி கிடையாது அப்படின்னா எந்த கம்பியும் மின்கலம் அல்லை. எந்த கம்பியும் மின்கலம் அல்லை. क्वेश्चन என்ன? கன்க்ளூஷன் பாருங்க. some fuses are batteries. சில ஃபியூஸ் பேட்டரி சொல்றாங்க. பேட்டரி ஃபியூஸும் எங்க சேர்ந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு தெரியுதா? ஸோ ஆப்வியஸா இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சம் வயர்ஸ் ஆர் ஃபியூசஸ். சம் வயர்ஸ் ஆர் ஃபியூசஸ்னாலும் சம் ஃபியூஸ் ஆர் வயர்ஸ்னாலும் கண்டிப்பா கரெக்ட் தான். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இரண்டாவது முடிவுரை மட்டுமே பின்பற்றப்படுகிறது. இஃப் பிளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? கூட்டல் என்றால் கழித்தல், கழித்தல் என்றால் பெருக்கல். ஸோ மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ளை பண்ணி போட போறோம். 17 டிவிஷன் இருக்கா? டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்க? டிவிஷன் மீன்ஸ் பிளஸ். வகுத்தல் என்பது கூட்டல் எனில். ஓகே. நெக்ஸ்ட் 44 மல்டிப்ளிகேஷன் இருக்கா? மல்டிப்ளிகேஷன் என்னவா? டிவிஷன் 4. நெக்ஸ்ட் பிளஸ் 6 இருக்கு. பிளஸ்னா என்ன? -6. மைனஸ்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் 4. ஸோ இதை முடிச்சுட்டாலே போதுமா? ஸோ 4, 11. 17 + 11 என்ன கிடைச்சிருப்பாங்க எனக்கு? 28 - 24. ஸோ ஆன்சர் இஸ் 4 அப்படின்னு இருக்க போது ஆப்ஷன் சி. ஸோ என்ன வந்திருக்காங்கன்னா கிளாசிஃபிகேஷன் 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ஆட் ஒன் அவுட்டா இருக்க போது. ஸோ MIPL. MP என்ன ஆகுறாங்க? 13, 16 மேம் +3 ஆகுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். IL 9, 12 +3 தான் ஆகுது. RU 18, 21 +3 தான் ஆகுது. FI 6, 9 +3 தான் ஆகுது. அடுத்த செகண்ட் லெட்டர் பார்த்துருவோமா? IL 9, 12 +3, EH 5, 8 +3, NQ 14, 17 +3, BD 2, 4 +2 தான் ஆகுது. ஸோ எனக்கு +3 ஆகணும். ஆப்ஷன் D இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 6ல 451, 450, 442, 415, 351.
ஸோ என்னன்னு கரெக்ட் பண்ணி பார்த்துருவோமா? 51 50 என்ன வராங்க? -1 50 42 -8 42 415 அப்படின்னு என்ன கிடைச்சிருப்பா எனக்கு? -27 415 351 நான் இருப்பாங்கன்னா -64. இந்த நம்பர்லாம் பாருங்க, தயவுசெஞ்சு ஸ்கொயர் கியூப்லாம் படிச்சிருங்க. 1 8 27 64 என்ன வேல்யூஸ்? கியூப் வேல்யூஸ். ஸோ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அண்ட் 4 கியூப். ஓகே, கணங்கள் படிச்சிடணும். அப்போ அடுத்து என்ன ஆகணும்? -5 கியூப் ஆகணும். 125. ஸோ 351 -125 பண்ண என்ன கிடைப்பாங்க எனக்கு? ஆப்ஷன் ஏ 226 கிடைக்க போகுது. ஓகேவா? இல்லை யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தாலும் போடலாம். Question number 7. 6 passengers L, M, N, P, Q are sitting on a bench straight line. ஓகே, ஒரு பெஞ்சில் 6 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் விட்டுருக்காங்க அண்ட் டுவர்ட்ஸ் நார்த், வடக்கை பார்த்து உட்காந்துருக்காங்க. அவர்கள் அனைவரும் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. எத்தனை பேர்? 6 பேர் போட்டுறோமா? ஸோ 6 பேர் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஓகே, நார்த்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. M என்பவர் L மற்றும் Rக்கு இடையில் அமர்ந்துள்ளார். M is immediately between L and R. Lக்கும் Rக்கு இடையில M இருக்கு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கலாம், இல்லாட்டி R M Lன்னு இருக்கலாம். நெக்ஸ்ட், Q is sitting at the extreme right end of the line. Q இருக்கிறதுலே வடக்கு முனையில இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ Q is on the right end. ஓகே, M is sitting second to the left of Q. M என்பவர் Qக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ளார்னா 1 2 செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? M இருக்காங்க. ஸோ எம்ல இருந்து ஒரு பிளேஸ் விட்டு R போடணும். நான் இங்க ஒரு பிளேஸ் விட்டு போட முடியுமா? போட மாட்டாங்க. அப்ப L is on the left side of M. ஓகேவா? ஸோ எம்முக்கு எல்லுக்கும் இடையில எல்லுக்கும் R M Lன்னு வரணும் எனக்கு. ஸோ இப்போ பாசிபிலிட்டி என்னன்னா இங்க R இல்லாட்டி L இப்படிதானே வருவாங்க. ஸோ வைக்கிறேன் நான். நெக்ஸ்ட், R is sitting to the immediate left of Q. இப்பதான் போட முடியும். R எங்க இருக்குன்னா Qக்கு இடதுபுறத்துல இருக்கு. Qக்கு இடதுபுறத்துல Rன்னு சொல்றப்போ நான் போட்டுருவேன். இப்போ RMLன்றதை நான் கன்ஃபார்மா போடலாம். நெக்ஸ்ட், P is not neighbor of L. P எங்க இல்லைன்னா Lக்கு அருகில் அமரவே இல்லைன்னு சொல்றாங்க. Lக்கு பக்கத்துல P வரலன்னா அப்ப மிச்சம் இருக்கிறது ஒரே இடம் தான். ஸோ P is on the left corner. மிச்சம் இருக்கிறது யாருங்க? LM N தான் பெண்டிங். ஸோ L is on the right of P. கொஸ்டின் என்னன்னா, who is sitting to the immediate left of L? Lக்கு உடனடியா இடதுபுறத்துல யார் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ N தான் இருப்பாங்க. ஆப்ஷன் A is the right answer. In the following number pairs, the second number is obtained by the applying certain number. ஓகேவா? இந்த நம்பர் பேர் இருக்கு இல்லையா, 541 448க்கு ஒரு சம்பந்தம் இருக்க போகுது. அதே மாதிரி 362க்கு 269க்கு ஒரு சம்பந்தம் இருக்க போகுது. இதே சம்பந்தம் இங்க கீழே இருக்க ஆப்ஷன்ல இருக்கும். பார்க்குமா டிஃபரன்ஸ் பார்ப்போமா? 541 448 என்ன ஆகுறாங்க? -3. ஓகேவா? 53 9. ஸோ 93 மைனஸ் ஆகுது. 362 269 3. ஸோ 93 மைனஸ் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 93 பண்ணால் எனக்கு செகண்ட் நம்பர் கிடைக்கணும். ஸோ 70ல இருந்து 3 மைனஸ், அதாவது யூனிட் டிஜிட் மட்டும் பார்க்க போச்சுன்னா 7ல தானே முடியும் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தப்பு. நெக்ஸ்ட் 4ல இருந்து 3 போச்சுன்னா 1ல முடியும் ஆன்சர். இங்கே 9ல இருக்கு தப்பு. அடுத்து சி ஆப்ஷன்ல பாருங்க, 9ல இருந்து 3 போச்சுன்னா 6ல தான் இருக்கும். ஸோ இவங்க கரெக்டா இருக்காங்க. அண்ட் 2ல இருந்து 3 போச்சுன்னா என்னவா இருக்கணும்? 5 இருக்கணும். இங்கே 6 இருக்கு தப்பு. நம்ம எதுவுமே ஃபுல்லா பார்க்கல, யூனிட் டிஜிட் வச்சு மட்டும்தான் பார்த்தோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 7 boxes F, G, H, I, K, L, O are kept one over the another. ஓகே, ஒரு 7 பாக்ஸ் என்ன பண்றாங்க? ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட், only G is kept above I. ஐக்கு மேல ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. அந்த பாக்ஸ் தான் யாருன்னா G அப்படி சொல்றாங்க. ஸோ ஐக்கு மேல G மட்டும் தான் இருக்கு. Only 2 boxes are kept between I and O. ஐக்கு ஓக்கு இடையில 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஐக்கு ஓக்கு இடையில 1 2 விட்டுட்டு O இருக்க போகுது. Only L is kept below F. Fக்கு கீழே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. யார் அது? Lன்னு சொல்லிட்டாங்க. Fக்கு கீழே ஒரு பாக்ஸ் தான், which is L. H is not kept immediately above O. H வந்து ஓக்கு மேல இல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. அப்போ ஓக்கு மேல H இல்லைன்னா இன்னும் ஒரு இடம் தான் இருக்கு. H is on the under I. ஓகே,
how many boxes are kept between K and L? K தான் இங்க வர போறாங்க. So K க்கு L க்கு இடையில எத்தனை பாக்ஸ் கேக்குறாங்க? K க்கு L க்கு இடையில 2 பாக்ஸ் இருக்கு, which is O and F. So option D 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம மாற்றி என்ன கொஸ்டின் கேட்கலாம்? who is it exactly between, ஓகேவா, யார் வந்து மிடில் ஆஃப் தி ரோல இருக்காங்க. அப்புறம் வேற என்ன கேட்கலாம்? எல்லுக்கு செகண்ட் டு தி எல்லுலேருந்து பார்க்குறப்ப செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா மேலே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். Again classification UNR QJO NGL JCH. ஒரு சேஞ்சுக்கு இப்படி போமா? JCH 10 3 8 -7 +5. Next NG 14 7 12 -7 +5. அப்போ கன்ஃபார்மான பேட்டர்ன் யார்? எனக்கு -7 +5 தான். இது ரெண்டு பேர்ல யார் தப்பாருன்னு பார்த்துருவோமா? QJO -7 ஜேல இருந்து O என்ன ஆகிறாங்க +5. ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், கான்ஃபிடென்ட்டாக அதை போடலாம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் 21 14 18 -7 தான் ஆகுது. பட் இங்கே என்ன ஆகுது? +4 தான் ஆகுறாங்க. எனக்கு +5 ஆகணும். ஸோ ஆட் ஒன் அவுட் இஸ் +4 இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. பிரத்திக் ranked 14th from the bottom. இந்த பிரத்திக் என்ற பையன் பாட்டம்ல இருந்து 14th பிளேஸ்ல ரேங்க் எடுத்திருக்கான். and 27th from the top. ஓகே, அதே இடம் தான், அதே பிரத்திக் தான் என்ன பண்றான்னா 27 டாப் பிளேஸ்ல இருந்து 27th ரேங்க் எடுத்திருக்கான். இது ரெண்டுமே ஒரே பொசிஷன் தானா? கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? how many students are there in a class? ஓகே, மொத்தமா அந்த வகுப்புல எத்தனை பேருன்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் விஷயம் சொல்றாங்க வச்சுக்கோங்க. எனக்கு ஒரே ஆளுடைய 2 பொசிஷன் தெரியுது, டோட்டல் கேட்கறாங்கன்னா 2 பேரையும் ஆட் பண்ணிட்டு -1 பண்ணா போதும். ஏன் மேம் அந்த -1 ஆட் பண்ணாலே ஆன்சர் வந்தோம்னா, ஆட் பண்ற ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும், அது கிடையாது, தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிரத்திக்கு என்ன பண்றோம்? மேல இருந்து வரப்பையும் கவுண்ட் பண்ணிட்டோம், which is 27. கீழே இருந்து போகும்போது கவுண்ட் பண்றோமா? 14th பிளேஸா அவனையும் ஆட் பண்றோம். அப்போ 2 தடவை அந்த வந்து டூப்ளிகேட் அடிக்குதா? அந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறது தான் -1. ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சுக்காம கான்செப்டை ஞாபகம் வச்சிங்கன்னா வரைக்கும் மறக்காது. ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுறோம்? இந்த 27 + 14 ஆட் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு -1 பண்ணுறோம். ஸோ 40 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். In a certain code language, K key is coded as 7209. A key is coded as 0295. என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா ஹெச்க்கான கோட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஹெச்க்கான கோட் கேக்குறாங்க. இது என்னன்னா காமனா இருக்கும், ரெண்டுத்துல யூனிக்கா இருக்கும் தான் கேக்குறாங்க. ஸோ கேக்ல ஏகேஇ காமனா இருக்கு, ஸோ ஏசிஇ காமனா இருக்கு, ஏசிஇ காமனா இருக்கா, CAE CAE. அப்ப கோட்ல யார் காமனா இருக்கா? 002299. அப்ப மிச்சம் இருக்கிறது கேக்கான கோடு 7. ஸோ கேக்கான கோடு என்ன? 7 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஹெச்க்கான கோடு என்ன? அப்போ இங்க 5. கொஸ்டின் என்ன? எனக்கு ஹெச்க்கான கோடு தான். ஸோ 5 இஸ் தி ரைட் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 13. YCS KOE WAQ IMC. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடியாக பார்க்கலாமா? YK மைனஸ் ஆகுது, ப்ளஸ் ஆகுது, இப்போ திரும்ப இப்படி வருதா? ஸோ எனக்கு கிட்ட இருக்கிறத வச்சு நான் ட்ரை பண்ணுறேன், சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒய்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன்? நான் W போகிறேன். ஓகேவா? ஸோ YW என்ன ஆகுறாங்க? YW 25 23 -2 ஆகுதா? திரும்ப -2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க? 23 -2 பண்ணால் 21 யூன்னு கிடைப்பாங்க. ஈஸியா இருக்கா? கேல இருந்து ஐ -2 இப்படி போறதுக்கு இது ஈஸியா இருக்கும். ஆல்டர்னேட் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சில இருந்து ஏ என்ன ஆகுது? -2. ஏல இருந்து -2 பண்ணா என்ன கிடைப்பாங்க? ஒய்ன்னு கிடைப்பாங்க. யூஒய்ன்னு இருக்க ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏல யூஒய்ஓன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, பார்த்தோன்னே டக்குன்னு பயப்படக்கூடாது. ஒய் இருக்கு, கே இருக்கு, டபிள்யூ இருக்கு, பெருசாக யோசிக்கக்கூடாது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆல்டர்னேட் சீரிஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அனலாஜி தான் இந்த 2 செட் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ இருக்கு, ஆப்ஷன் பி இருக்கு, ஆப்ஷன் சி இருக்கு, டி இருக்கு. இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க மட்டும் யார் இருப்பாங்கன்னா இந்த 2 செட்டுக்கு காமனா இருப்பாங்க. அதான் நம்ம கரெக்ட் பண்ண போறோம். CORD RCOD DROC பார்க்கலாமா? சரி, CO அப்படின்றது சென்டர்ல வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 லெட்டர் சென்டர்ல வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா SL சென்டர்ல வந்துருச்சு, BE வரணும், இங்க BA இருக்கு. ஸோ தப்பு. ஆப்ஷன் சில
டிஇன்னு இருக்குது, டிஏன்னு வரல, தப்பு. ஆப்ஷன் டியில் WA தப்பு சென்டரில் வந்துருச்சு. இப்போ ஆப்ஷன் ஏவையும் டியும் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து என்ன ஆகுது, இந்த தேர்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருது. இங்கே தேர்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்தால் ஏ வரணும், இங்கே தேர்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தால் என் வரணும். ஸோ ஏ டி கரெக்டாக இருக்கு. அப்போ நம்ம அந்த தேர்ட் வேர்டுக்கே போயிடுவோமா. டிஆர்ஓசின்னு இருக்கா, இங்கே பாருங்களேன், இந்த சிஓன்றது ஓசியா லாஸ்ட்டாக மாறிடுச்சு. சிஓன்றது என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக ஓசியா மாறிடுச்சு. அப்போ இங்கே இஆர் சாரி இங்கே பாருங்க எல்பின்றது லாஸ்ட்டாக என்ன மாறி இருக்கணும், பிஎல்னு மாறி இருக்கணுமா, இங்கே என்ன ஆயிடுச்சு பிஎஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏவும் தப்பு. இதில் பாருங்க இந்த ஏடி என்ன இருக்குங்க, சாரிங்க ஓசியா கரெக்டு தானே. எஸ்எல்ன்றது இங்கே லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கணும், எல்எஸ்ன்னு வந்திருக்கணும். ஸோ தப்பாக இருக்கு. இதில் டபிள்யூஏன்றது ஏடபிள்யூன்னு வந்திருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சின்ன சின்ன விஷயத்தை எலிமினேட் பண்ணி போட்டாலே போட்டுடலாம். S is the daughter of M. Blood relation. 15th question என்ன இருக்கு, blood relation. S is the daughter of M. S ஓகேவா, S யார் அப்படின்னா எம்முக்கு மகள் அப்படின்னு சொல்றாங்க. எம்முக்கு மகள் தான் யாரா, எஸ். எஸ் என்பவர் எம்மின் மகள். எம் என்பவர் ஏயின் மனைவி. எம் யாரு, ஏக்கு மனைவின்னு சொல்றாங்க. ஸோ எம் ஏக்கு மனைவினா ஏவை மணந்திருப்பாங்க. ஏ இஸ் ஃபீமேல், மேல். ஏ என்பவர் ஆரின் தந்தை. ஏ யாருன்னா ஆருக்கு ஃபாதர்னு சொல்றாங்க. ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர் அப்படின்னா, ஸோ ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர்னா இப்போ எஸ் ஆரும் பேரண்ட் ஒருத்தவங்க தானே, அப்போ இவங்க என்னவா இருப்பாங்க, சிப்ளிங்ஸா இருப்பாங்க. அண்ட் ஆர் என்பவர் டீயின் சகோதரன். ஆர் இஸ் பிரதர் ஆஃப் டி. ஆர் என்பவர் டீயின் சகோதரன் சொல்லிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டோம். கொஸ்டின் என்னன்னா, எஸ் என்பவர் டீக்கு என்ன வரும், ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு டி. டீக்கு எஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. டீக்கு எஸ் என்ன ஒரு சிப்ளிங்கு. ஸோ இவங்க ஃபீமேல்ன்றதுனால சிஸ்டர். ஆப்ஷன் டி சகோதரி அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகே, Jack starts from point A and drives 5 kilometers towards south. ஜாக் என்ன பண்றாரு, பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி சவுத் பக்கமா 5 kilometers டிராவல் பண்ணி வராரு. ஓகே, நெக்ஸ்ட் he then take a left and drives 7 kilometers. அங்க என்ன பண்றாரு, ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 7 kilometers போறாரு. கீழே அவங்களுக்கு எது லெஃப்டா இருக்குன்னா இந்த ரைட் சைடா தான் இருக்கும். ஸோ இது 7 kilometers பண்ணி போறாரு. Turn left and drive 3 kilometers. அகைன் ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 3 kilometers போறாரு. லெஃப்ட் எதுவா இருக்கும்னா அப்வர்ட்ஸா இருக்கும். ஸோ இங்கே ஒரு 3 kilometers டிராவல் பண்ணி போறாரு. And next he then take a left turn and drives 2 kilometers. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 2 kilometers லெஃப்ட் டர்ன் பண்ணி வராரா, இடது பக்கம் திரும்பி 2 kilometers வராரு. He takes a final right turn and drives 2 kilometers and stops at point P. கடைசியா என்ன பண்றாருன்னா லாஸ்டா ஒரு ரைட் டர்ன் பண்ணி 2 kilometers போறாரு. அது பாயிண்ட் பி சொல்றாங்க. இங்க இருந்து ரைட் டர்ன் எது வராங்க, மேல வர போறாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் பி சொல்றாங்க. ஓகேவா, ஏன் மேம் ஏக்கு காமனா நிறுத்துனீங்கன்னு கேள்வி வரும். ஸோ இது ஃபுல்லா 5, இங்க 2 + 3, அப்போ இது ஃபுல்லாவே என்னவா இருக்கும், 5 தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பேரலல். கொஸ்டின் என்ன கேட்க போறாங்க, பில இருந்து ஏவுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், அது என்ன டைரக்ஷன்ல போகணும். பில இருந்து ஏ என்ன டைரக்ஷன்ல இருக்கு, லெஃப்ட்வர்ட் இருந்தா என்ன டைரக்ஷன், வெஸ்ட், அதாவது மேற்கு அப்படின்னு தெரிஞ்சு. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போறோம். இது ஃபுல்லா 7, இது 2. இந்த 2 என்ன பண்ண வேணாம், நமக்கு வேண்டாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ, 5 kilometers. ஸோ 5 kilometers டுவார்ட்ஸ் வெஸ்ட்ன்றது தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போது. ஆப்ஷன் டி 5 kilometers டுவார்ட்ஸ் வெஸ்ட், மேற்கே 5 kilometers. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. இந்த குரூப்ல டூப் தான் பிளாக் ஷீப்பை கண்டுபிடிக்க போறோம். AHD 1 8 4 +7 -4 18 25 22 +7. ஓகேவா, +7 நெக்ஸ்ட் என்ன ஆகுது, -3 ஆகுது. மேம் இங்க வந்துட்டு +7 ஆச்சு, +7 ஆச்சு, -4 ஆயிருக்கு, -3 ஆயிருக்கு. அப்ப 2 பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இன்னொருத்தவங்க யார் கன்ஃபார்ம் ஆகிறாங்களோ அவங்க தான் கரெக்டான பேட்டர்ன். 7 14 10 +7 இங்க -4 ஆகுது. ஸோ -4 is the right pattern, -3 is the odd one out. Option B RYV is the right answer. ஓகேவா. Question number 18. Aditya ranked 34th from the top. இந்த டாப்ல இருந்து என்ன பண்ணாருன்னா ஆதித்யா வந்து 34th ரேங்க் எடுத்திருக்காரு.
யாரு? ஆதித்யா. நெக்ஸ்ட் 44th from the bottom. சேம் ஆளை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா பாட்டம் வந்து என்ன பொசிஷன்ல எடுத்திருக்காரு? 44th ரேங்க் எடுத்திருக்காரு. மேலதான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ ஒரே ஆளுடைய 2 பொசிஷன் கிடைக்குது. எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸஸ் கேட்கறாங்க. மொத்தம் அந்த மாணவர்கள் எவ்வளவு கேட்கறாங்க? என்ன பண்ணணும்? எனக்கு இந்த 34 வேணும், இந்த 44 வேணும். அந்த ஆதித்யாவோட ஒரு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ 34 + 44 is 78 minus 1 பண்ணா 77 is the right answer. Question number 19 பாருங்க. A, B, C, D, J, K and L are sitting around a circular table facing to the center of the table. ஓகேவா? இந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சர்க்குலர் டேபிள்ல சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Only 2 people sit between K and J when counted from the right of K. கேக்கும் ஜேக்கும் இடையில 2 பேர் தான் இருக்காங்க. எப்படி அப்படின்னா கே உடைய வலது பக்கத்துல இருந்து பாக்குறப்போ அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட். Only 3 people sit between D and B when counted from the right of B. D க்கும் B க்கும் நடுவுல 3 பேர் தான் இருக்காங்களா? அது எப்படியா? B உடைய ரைட் சைடுல இருந்து பாக்குறப்ப அப்படி சொல்றாங்க. ஓகே. J sits to the immediate right of B. J எங்க இருக்கு? B க்கு உடனடியா வலது பக்கத்துல இருக்கு அப்படி சொல்றாங்களா? சோ இப்போ இத ஃபில் பண்ணலாம் தானே? சரி, இப்போ ஃபில் பண்ணா நான் போடுறேன் B J. ஸோ 2 ஸ்பேசஸ் விட்டு D. நெக்ஸ்ட் Jல இருந்து 2 ஸ்பேசஸ் என்ன பக்கம்? Jக்கு லெஃப்ட் சைடில் 1 2 ஸ்பேசஸ் விட்டுட்டு K ஃபில் பண்ணியாச்சா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? J sits to the immediate right of B. Okay. A sits to the immediate right of L. A sits to the immediate right of L ன்னு சொல்றாங்க. அப்ப 2 பேர் சேர்ந்த மாதிரி போறது கிடைக்க எனக்கு இங்க தான் இருக்கு. சரியா? அப்ப L க்கு உடனடியா வலது பக்கத்துல யார் இருக்காங்க? A இருக்காங்க. சோ மிச்சம் இருக்கிறது யார் தான்? A B C தான் இங்க வர போறாங்க. क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். Who sits fourth to the right of C? C க்கு வலது புறத்துல 4வது இடத்துல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. C க்கு வலது புறம் இதுதான் 1 2 3 4. சோ 4th பிளேஸ்ல யார் இருக்காங்க? ஆப்ஷன் D A அப்படின்றவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? Question number 20 பாருங்க. If all the symbols are drops from the series. ஓகேவா? பின்வரும் எண் மற்றும் குறியீடு தொடரை கவனித்து இந்த தொடரிலிருந்து அனைத்து குறியீடுகளையும் நீக்கிவிட்டால், ஓகே, if we drop all the symbols in this series, நீக்கிட்டா which of the following will be 7th from the right? பின்வருவனவற்றில் எது வலமிருந்து 7வதாக இருக்கும் அப்படின்னு சொல்றதா கேட்குறாங்க. ஒண்ணுமே பண்ண வேணாம். என்ன பண்ணோம்? மேம் இதில் இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் தூக்கிட்டு எழுதணுமா? தேவையில்லை. கவுண்ட் பண்ணும்போது சிம்பிள்ஸ் விட்டுட்டு கவுண்ட் பண்ண போறோம். யார் வேணும் எனக்கு? ரைட் சைட்ல இருந்து 7th பிளேஸ் வேணும். வலமிருந்து 7னா இதுதான் ரைட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7th பிளேஸ்ல யார் இருக்காங்க? 8 அப்படின்ற ஒரு நம்பர் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ 8 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே தானே? Question number 21 பாருங்க. 3 5 9 23 and 39 என்ன ஆகுறாங்க? 3 5 plus 2 and plus 4 9 23 என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஆட் ஆகுறாங்க. ஸோ எவ்வளோ ஆட் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். 14 ஆட் ஆகுது. எவ்வளோ ஆட் ஆகுது? 14 ஆட் ஆகுது. திரும்ப 23 39 பார்த்தா 16 ஆட் ஆகுறாங்க. 16 ஆட் ஆகுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுனா 2 4 14 16. அப்போ அடுத்து என்ன வரலாம்? 22 வரலாம் தானே? 22 26 அந்த மாதிரி வரலாம் இல்லையா? ஸோ 24 26 அப்படி வரலாம். கரெக்டு தானே? 2 4 எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? எனக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. 14 16 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. அடுத்து 26 28ன்னு வரலாமா? ஸோ 39 + 26ன்னு போடுறேன். 39 + 26னா எனக்கு 65 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி. என்ன மேம் இது பேட்டர்ன்? ஒன்றும் இல்லை. 2 4 2 டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த 4 கூட 10 ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அதோட 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 16 கூட 10 ஆட் பண்ணால் 26. அடுத்து என்ன வரும்னு கேட்டால் அதை கண்டினியூ பண்ணி போடுறோம். ஓகே. In a certain code language, wine is coded as 4512. Wine is coded as 4512. And netty
is coded as 5624. So what is the code for T அப்படின்னு கேக்குறாங்க பாத்துடலாமா சரி என்னென்ன காமனா இருக்கு EN I காமனா இருக்கு அப்ப கோட்லயும் காமனா இருக்குது 554422 காமனா இருக்கு சரியா அப்ப மிச்சம் இருக்குது யாருன்னு பார்த்தா 6 உம் 1 தான் அப்ப இங்க W க்கு கோட் என்னன்னு கேட்டா 1 T க்கு கோட் என்னன்னு கேட்டா 6 ஓகே அப்ப T கான கோட் என்ன 6 ன்றது தான் கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் A. If A stands for division, B stands for multiplication, C stands for plus. So இந்த மாதிரி என்ன கோட் கொடுத்துட்டா இத அப்ளை பண்ணி பார்த்துடலாமா 56 D னா என்ன சொல்லிட்டாங்க எனக்கு D means minus ma'am. Next 23 C கொடுத்திருக்காங்களா C னா என்னவா plus 69 அடுத்து B means multiplication 2 அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு D னா என்ன minus next 79 C இருக்கா C னா என்ன plus next 36 B னா என்ன எனக்கு multiplication next 9 divided by 3 so இத முடிச்சிட்டா சால்வ் பண்ணாலே போதுமானது தான் so 3 கேன்சல் பண்ணலாமா 3 36 into 3 ன்னு சொன்னா இல்லாட்டி இப்படி கூட அடிச்சுப்பாங்க so 1 2 12 into 9 அப்படினு எடுத்துக்கறோம் நானே சால்வ் பண்ணிட்டு போலாமா 23 33 plus 69 into 2 னா 138 minus 79 plus 12 nines are 108 so 33 plus 138 means 33 plus 138 na 171 minus 79 plus 108 minus 79 na மீதி எனக்கு என்ன வந்திருக்கும் 92 plus 108 so answer is 200 அப்படின்னு கிடைக்கும் போது ஆப்ஷன் A. Question number 24 பாருங்க Pavan starts from point Y and drives 39 kilometers towards north. Pavan என்ன பண்றாரு நார்த் பக்கமா 39 km பண்றாரு எங்கன்னா பாயிண்ட் Y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்த்வர்ட்ஸ்ல 39 km என்ன பண்றாரு டிராவல் பண்ணி போறாரு நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க he then takes right turn and drives 79 km திரும்ப என்ன பண்றாருன்னா ஒரு ரைட் டர்ன் பண்றாரு வலது பக்கம் திரும்பி 79 km போறாரு எது வலதா இருக்கும் இந்த பக்கமா இருக்கும் சோ இது எவ்வளவு கிலோமீட்டர்ஸா 79 kilometers அப்படினு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் then turns right and drives 48 kilometers திரும்ப ஒரு வலது பக்கம் திரும்பி 48 kilometers போறாரு இங்க இருந்து வலது பக்கம் திரும்ப எது வரும் கீழயா வரும் சோ இது எவ்வளவு கிலோமீட்டர்ஸா 48 kilometers அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் he then takes a right turn and drives 43 kilometers திரும்ப என்ன பண்றாரு ஒரு ரைட் டர்ன் பண்ணி 43 kilometers போறாரு சோ 43 kilometers னா இந்த இருந்து இந்த பக்கத்துல 43 kilometers ரைட் டர்ன் பண்ணி வருவாரு கீழ வரவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சோ 43 kilometers டிராவல் பண்ணி வராரு he takes a right turn and drives 73 kilometers திரும்ப ஒரு ரைட் டர்ன் பண்ணி 73 kilometers போறாராம் சோ இங்க இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன பண்ணுவாரு மேலே போவாரு so 48 ஒரு 73 ன்றதை நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் so 73 kilometers travel பண்ணி போறேன் and next finally he then turns left and drives 36 kilometers and stops at point Z ஓகேவா லாஸ்ட் என்ன பண்றாரு ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 36 km போறாரு மேலே போறவங்களுக்கு 36 km லெஃப்ட்டா இருக்கும் இந்த பக்கமா இருக்கும் இது எவ்வளவு கிலோமீட்டர்ஸா 36 kilometers எப்படி மேம் இங்க ஏதோ கரெக்ட்டா எடுத்துறீங்க அப்படினா இது 43 இது 36 னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைப்பாங்க 79 இது ஃபுல்லா 79 முடிஞ்சு போச்சா சோ இதுதான் பாயிண்ட் Z அப்படினு சொல்றாங்க இதான் பாயிண்ட் Z ன்னு சொல்றாங்க ஓகே क्वेश्चन என்னன்னு பாப்போமா how far and which direction should he drive in order to reach point Y again point Y திரும்ப ரீச் பண்றதுக்கு அவங்க என்ன டைரக்ஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போகணும்னு கேக்குறாங்க Z to Y என்ன டைரக்ஷன்ல வருது டவுன்வர்ட்ஸ் வருது அப்ப சவுத் டைரக்ஷன் அதாவது தெற்கு கீழ் நோக்கி வந்தா என்னது தெற்கு டைரக்ஷன் தெரிஞ்சுச்சு என்ன டிஸ்டன்ஸ்னு பார்க்கறோம் சோ அப்ப இது 39 ஓகேவா இது 39 இது ஃபுல்லா எனக்கு 73 தெரியும்
எனக்கு 73 தெரியும். சோ இந்த பார்ட் மட்டும் இவங்க கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சா? சரி ஓகே. இது ஃபுல்லா 73. எனக்கு இந்த 48 வேண்டாம். அப்ப 73 - 48 என்ன கிடைச்சிருப்பாங்க? எனக்கு 25 கிடைச்சிருக்கும். அப்ப இங்க 25 னா இது ஒரு 25 தான் இருக்கும். சோ இது ஒரு 25, இவங்க ஒரு 39. சோ டோட்டலா ஆட் பண்ணா கிடைச்சிருப்பாங்க எனக்கு 64 kilometers towards south ன்றதா கரெக்டான ஆன்சர் இருக்கும். சோ ஆப்ஷன் பி 64 kilometers தெற்கு நோக்கின்றதா கரெக்டான ஆன்சர். क्वेश्चन 25 பாருங்க. அனலாஜி இந்த ரெண்டு செட்லயும் ஒரு மாதிரியான பேட்டர்ன் இருக்க போது சேம் பேட்டர்ன் வர ஆப்ஷன் யாருன்னு பாத்துங்க. P F I N G செக் பண்ணிரோமா? P என்னங்கறாங்க 16 14 -2. FG என்ன ஆகுது +1. IE என்ன ஆகுறாங்க -4. So -2 +1 -4ங்கிறது பேட்டர்ன் ஆகும். சரியா? அப்ப செக் பண்ணி பார்த்தலாமா? R ல இருந்து P -2 தான் ஆகுது. N ல இருந்து L -2 தான். I ல இருந்து G -2 தான். E ல இருந்து C -2 தான். அப்ப நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. N ல இருந்து என்ன ஆகும்? NO CD DE EF இல்ல. So G ஆப்ஷன் D ன்னு எலிமினேட் பண்ணிட்டேன். வெச்ச லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணி தான் ஆகணும். Q என்ன ஆகும்னா 17 14 -3 ஆகுது. எனக்கு -4 ஆகும்னா ஆப்ஷன் A தான். நெக்ஸ்ட் HE என்ன ஆகுது? -3 ஆகுறாங்க. எனக்கு -4 ஆகும்னா ஆப்ஷன் B தான். மிச்சம் ஆப்ஷன் C தான். செக் பண்ணாலும் 15 11 -4 கண்டிப்பா ஆகும். क्वेश्चन 26 பாருங்க. A B Q L. ஓகேவா? L என்ன ஆகுது? +5 சாரி -5 ஆயிட்டே போறாங்களா? சோ அப்ப செக் பண்ணி பார்த்துடலாமா? எடுத்து எனக்கு L ல இருந்து -5 பண்ணனும். ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன்ல G இருக்கு. ஆப்ஷன் A H இருக்கு. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவேன். சோ G இஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். T O -5 O J -5 J E -5. அப்ப நெக்ஸ்ட் என்ன வர போகுது? கண்டிப்பா E ல இருந்து -5 பண்ணா Z ன்னு வர போகுது. ஓகேவா? E ல இருந்து -5 பண்ணா என்ன கிடைக்க போகுது? Z ன்னு வர போகுது. சோ G Z ன்னு இருக்க ஆப்ஷன் C யும் D யும். லாஸ்ட் லெட்டர் பாத்துடலாமா? E Z -5 Z U -5 U P -5. அப்ப 16 -5 பண்ணா 11 வருவாங்க. which is K. அப்ப G Z K ன்றது ஆப்ஷன் C is the right answer. Okay. Question 27 பாருங்க. Each of the digits in the number 8 4 5 3 1 2 6 is arranged in ascending order from the left to right. The question of how many digits will remain unchanged as compared to the original number. இத வந்து என்ன பண்ணுவோம்? ஏறு வரிசையில இடமிருந்து லெஃப்ட் டு ரைட்ல ஏறு வரிசையில எழுதணும். எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் எனக்கு? 1 2 3 4 5 6 8. எழுதுனதுக்கு அப்புறம் எத்தனை ஏறுகள் நிலையில் மாறாம இருக்குன்னு கேக்குறாங்க. செக் பண்ணலாமா? மாறிட்டாங்க. எல்லாரும் மாறிட்டாங்க. இப்ப எதுவுமே மாறாம இல்ல. சோ நன்னு அப்படிங்கறதா ஏறுகள்ன்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? If all the numbers are arranged in descending order, இதுல இருக்க எல்லா நம்பர்ஸும் descending order அரேஞ்ச் பண்ணா which of the following will be second digit of the fourth number from the left after the arrangement? இப்போ ஃபர்ஸ்ட் descending order எழுதுறோம் அப்படினா யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? பெருசா இருக்கிற பெருசுல இருந்து சின்னதுக்கு எழுத போறோம். அது இறங்கு வரிசையில எழுத போறோம். ஃபர்ஸ்ட் யார் வருவா? இருக்கிறதுல பெருசு 953 அப்படிங்கிறது பெருசு ஃபர்ஸ்ட் வரும். 953. நெக்ஸ்ட் செகண்ட் யார் வருவாங்க? 879. நெக்ஸ்ட் யார் வருவாங்க? 622. அடுத்து யார் வருவாங்க? சோ 218 லாஸ்ட் 168. 218 16. என்ன கேக்குறாங்க அப்படின்னா அவ்வாறு அமைக்கப்பட்ட பிறகு இடமிருந்து நான்காவதாக வரும் எண்ணின் இரண்டாவது இலக்கம் எதுன்னு கேக்குறாங்க. லெஃப்ட் சைடுல இருந்து 4th பிளேஸ்ல இருக்க நம்பரோட செகண்ட் டிஜிட் என்னன்னு கேக்குறாங்க. செகண்ட் டிஜிட் என்ன? லெஃப்ட் சைடுல இருந்து 4th இருக்குது 218. இதோட செகண்ட் டிஜிட் என்ன? 1. சோ 1 ன்ற ஆப்ஷன் C தான். Question 29 mathematical operations அப்ளை பண்ணலாமா? சோ என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணுமா? பிளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுமா? யாரு? 4 டிவிஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன் 13 பிளஸ்னா மைனஸ் 96 மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன் பிளஸ் 14. ஓகேவா? புரிஞ்சு போச்சு. 18 12 8 4 13 சார் எவ்வளவு? 52. 52 minus 12 plus 4
ஆப்ஷன் சி. EJRX. Question number 30. EJRX. 2 HLUZ. இதை வச்சு கிராஃப் பண்ணி பார்ப்போமா? EH என்னங்கறாங்க +3, JL +2, RU என்னது +3, X is +2. +3 +2 +3 +2 தான் இந்த பேட்டர்ன். क्वेश्चन என்ன? Z X M L. ZX ML. ஃபர்ஸ்ட் Z ல என்ன பண்ணனும்? +3 பண்ணுவோம். ABC +3 C கிடைச்சா. X ல என்ன பண்ணுவோம்? +2 பண்ணுவோம். YZ CZ னு வரணும். CZ னு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? சோ அடுத்து நம்ம செக் பண்ணலாம். லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா. L ல என்ன பண்ணனுமா? +2 பண்ணனும். L M N. சோ C ல ஸ்டார்ட் ஆகி என்ன நம்பர் ஆப்ஷன் ரெண்டு பேர்ல ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் பார்த்தா என்ன முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி போய் ஆப்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணி போடுங்க. கன்சிஸ்டன்ட்டா படிச்சிட்டே இருங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். Thank you.